சேலம் சௌமியா மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தால் கூட போதுமாட்டிருக்கு. நாடு எப்படி வல்லரசாகிறோம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பட்டர்ஃப்ளை குக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு 2 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு லேசாக பொறி தட்டுச்சு. அதுக்கு காரணம் இந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் தாங்க. இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாலே பார்த்தீங்கன்னா யார்ட்டையோ போயிட்டு வந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரி, என்னவா தான் இருக்கும், எதுக்காக தான் அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஷாக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குக்கர் பார்த்தீங்கன்னா பழப்பழன்னு கொஞ்சம் கூட யூஸ் பண்ண தடையும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான ஒரு டேமேஜும் கிடையாது. அப்புறம் எதுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தாங்க எனக்கு ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணினேன். சரி, நம்ம சந்தேகப்பட்டது சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யூசர் மேனுவல் எடுத்து செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக சௌமியா சிக்கிட்டாங்க. பட்டர்ஃப்ளை பிராண்டோட கேஸ்கட்டையும் விசிலையும் எடுத்துக்கிட்டு பிராண்டே இல்லாத ரொம்ப லோ குவாலிட்டியில் உள்ள ஒரு விசிலையும் கேஸ்கட்டையும் சேஞ்ச் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு வில்லத்தனம்! இதுக்கெல்லாம் ரூம் போட்டு தான் யோசிச்சிருக்கணும். இப்போல்லாம் எவ்வளவோ விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். குக்கர்லாம் வெடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு குக்கரை யாராவது தெரியாதவங்க, அதாவது ஒரு பேச்சுலரோ இல்லை நியூலி மேரிடோ இல்லை ஒரு வயசானவங்களோ வாங்கி யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பேற்கிறது? அமேசானா இல்லை இந்த சௌமியாவா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.